ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்துட்டு செம்ம டேஸ்டியான சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 7 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துருங்க. 2 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துருங்க. 2 மீடியம் சைஸு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு ஓரளவுக்கு பொன்னிறமாக வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே. நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் வறுவல் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு கிள்ளி போட்ட சாம்பார், ஒரு ரசம், அது கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 மிளகாத்தூளும் ஒன்றா இருந்ததுனால டிஃப்ரெண்ட் தெரியல. இப்போ இது 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துருங்க. நல்லா 7 டைம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இது போல் 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு 15 நிமிஷம். இது வந்து நான் வறுவலாக தான் செய்கிறேன். சுக்காவாக தான் இருக்கும், கிரேவியாக இருக்காது. அப்படி உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினேன் இல்லைங்களா, உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு சின்ன டம்ளரில். நடுவில் மூடியை திறந்துட்டு கிண்டி விட்டுருங்க. ஃபைனலாக நமக்கு சுக்காவாக ரெடியாகி வந்துடும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது போல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை மேலே தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம சுவையான சிக்கன் வறுவல் செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் வறுவல் ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.